நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2024. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் தமிழ் பாடத்திற்கு பயிற்சி வகுப்புகள், ஒன்லைனுடைய பயிற்சி வகுப்புகளானது நம்ம நினைச்சிரோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். அதுல குறிப்பாக உங்களுக்கு 106 டாபிக்குக்கான ஷெடியூல் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதுல முதல் ஷெடியூலாக உங்களுக்கு யூனிட் 1ல இருக்கக்கூடிய 3 டாபிக், மொழி அமைப்பும் வரலாறும், தொடரியல் ஆராய்ச்சி, மொழி வரலாற்று சான்றுகள். ஸோ இந்த மூணையுமே நம்ம பார்த்தீங்கன்னா 241 கொஷின் பிளஸ் ஆன்சர் நம்ம பயிற்சியாக பார்த்தாச்சு. அடுத்த பகுதியாக இன்று நாம் காண இருக்கக்கூடியது இந்திய மொழி குடும்பங்கள், மொழியின் தோற்றம். ஸோ இந்த 2 டாப்பிக்கை இணைத்து கிட்டத்தட்ட 100 கொஷின், அதற்கான ஆன்சர் நம்ம நினைச்சப்போம் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து திராவிட மொழி குடும்பம், ஒவ்வொரு டாபிக் வைஸாக நம்ம நினைச்சப்போம் கொடுக்க போகிறோம். ஒரு நாள் தமிழ், மறுநாள் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, அடுத்த நாள் தமிழ். ஸோ இந்த கான்செப்டில் உங்களுக்கு பயிற்சிகளானது நம்ம கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ நம்மளுடைய சுபைக்குழுவினுடைய யூடியூப்ல நீங்க பிளேலிஸ்ட்ல போனீங்கனாலே தமிழ் பாடத்திற்கான லிங்க் இருக்கும். அதுல நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஒன்லைன் ஃபுல்லாமே இருக்கும். எப்பனாலும் நீங்க பார்த்துக்கலாம். இது போக வாட்ஸ்அப் குரூப் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்லயும் லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஷேர் பண்றோம், அதையும் பயன்படுத்திக்கலாம். ஸோ மொத்தமாக யூனிட் 1ல இருந்து, சரிங்களா, யூனிட் 1ல இருந்து அதே மாதிரி 11 யூனிட்டுக்கான ஒன்லைன் மெட்டீரியல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 11 இயலை இணைத்து 9 வால்யூம் நம்ம தயார் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொள்ள எதுவாக நம்ம கொரியர் அனுப்பிட்டு இருக்கோம். தேவையுள்ள ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ இரண்டாவது வீடியோவாக நம்ம பார்க்கக்கூடியது இந்திய மொழி குடும்பங்கள், மொழியின் தோற்றம். ஸோ இது ரெண்டையுமே இணைத்து நம்ம கொடுக்க போறோம். ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ இதுல வேறு ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுடைய கருத்திற்கு சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. மொழி முதலில் வரும், சரிங்க, மொழி முதலில் வரும் யாவை, இ கூட்டல் ஆ ஆகிய இரு ஒலிகளின் சேர்க்கையாக கருதுபவர் யார்? பரோ. மொழி முதல் இடம் பெறாத முன் அன்ன வருடொலி எது? மொழி முதல் இடம் பெறாத முன்னன்ன வருடொலி இர். இலக்கிய தமிழில் முன் அன்ன வருடொலியான நகர கரம் லகரமாக மாற்றம் அடைகிறது. சோ இதற்கு எடுத்துக்காட்டு என்ன? நல்லா கவனிச்சுக்கோங்க. இலக்கிய தமிழில், சரிங்களா, இலக்கிய தமிழில் முன் அன்ன வருடொலியான ரகரம் லகரமாக மாற்றம் அடைகிறது. முன் அன்ன வருடொலியாக இருக்கக்கூடிய ரகரம் உங்களுக்கு லகரமாக மாற்றம் அடைகிறது. எடுத்துக்காட்டு ஈர்க்கும், இலக்கும். ர ஒளி லகர ஒளியாக மாற்றம் அடையக்கூடிய மொழி எது சொல்லி கேட்டிருக்காங்க. தெலுங்கு மொழி. முன்னன்ன பிரிவழி ஒளியான லகரத்தின் மாற்றொலி ரகரம். அதற்கு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்கோம், பார்த்துக்கோங்க. தெலுங்கு மொழியில் லு என்னும் பன்மை உருபு, தெலுங்கு மொழியில லு என்னும் பன்மை உருபு ரு என திரிகின்றது. பல்வித ஒளியான வகரம் மகரமாக மாற்றம் அடையும் மொழி மலையாளமாகும். பல்வித ஒளியான வகரம் மகரமாக மாற்றம் அடையக்கூடிய மொழி மலையாளம். எடுத்துக்காட்டு தமிழ் காணுவான், மலையாளத்துல கான் மான். தமிழ்ல காணுவான், மலையாளத்துல கான் மான். தமிழின் சிறப்பு ஒளியாக கருதப்படும் வளைனா உரசொலியான லகரம் லகரமாக மாறுவதற்கு சான்று கூறக்கூடிய நூல் இது வீரச்சோழியம். தெலுங்கில் தகரமாகவும் கன்னடத்தில் லகரமாகவும் மாறும் வளைனா உரசொலி எது? லகரம். சிறப்புள்ளா. மலையாள மொழியில் பெரு வழக்கில் உள்ளது, மலையாள மொழியில் பெரு வழக்கில் உள்ளது லகரம். லகரம் ரகரமாக தெரியும் மொழி எது? துளு. பொழுது என்பது பொருது.
வளைனா பிரிவழி ஒளி எனப்படுவது லகரம். வளைனா பிரிவழி ஒளி எனப்படுவது லகரம். தமிழன் அடிப்படை ஒலிகளை முதல் எழுத்துக்கள் என்றும் அதனை சார்ந்து வரும் மொழிகளை சார்பெழுத்துக்கள் என்றும் அறிவியல் கண்ணோட்டத்தோடு பிரித்த முறை சிறப்பானது என பாராட்டியவர் டேனியல் ஜோன்ஸ். தமிழன் அடிப்படை ஒலிகளை முதல் எழுத்துக்கள் என்றும் அதனை சார்ந்து வரும் மொழிகளை சார்பெழுத்துக்கள் என்றும் அறிவியல் கண்ணோட்டத்தோடு பிரித்த முறை சிறப்பானது என்று பாராட்டுபவர் டேனியல் ஜோன்ஸ். மொழியின் தனித்தன்மை என்ற வகைமையில் மூக்கொலிகள் மிகுந்த மொழி மலையாளம், உயிரொலி இயைபு மிகுந்த மொழி தெலுங்கு. சோ இத மெயினா தெரிஞ்சுக்கோங்க. மொழியின் தனித்தன்மை என்ற வகையில மூக்கொலிகள் மிகுந்த மொழி மலையாளம், உயிரொலி இயைபு மிகுந்த மொழி தெலுங்கு. இப் ஒளி குறைந்து அதற்கு பதிலாக இவ் ஒளி மிகுந்து வரக்கூடிய மொழி கன்னட மொழி. பிறப்பிடம், முயற்சி ஆகியவற்றை நோக்கும் கையில் இகரத்தோடு தொடர்புடையது யகரம், உகரத்தோடு தொடர்புடையது ஒகரம். உயிர் ஒலிகளுள் நாவானது அடியில் படிந்திருக்கும் நிலையில் பிறப்பதால் அ ஆ என்பவை கீழ் உயிர்கள். அ ஆ என்பது கீழ் உயிர்கள். நா முன்னோக்கி எழும் நிலையில் பிறப்பதால் இ ஈ என்பவை முன்னுயிர்கள். நா முன்னோக்கி எழும் நிலையில் பிறப்பதால் இ ஈ என்பவை முன்னுயிர்கள். பின்னோக்கி எழும் நிலையில் பிறப்பதால் ஓ ஓ என்பவை பின் உயிரிகள். குறிப்பாக இடைமுன் உயிரிகள் ஏ ஏ, இடைப்பின் உயிரிகள் ஓ ஓ. சோ இத குறிப்பெடுத்துக்கோங்க. மொழி நூலாரின் கூற்றுப்படி கூட்டொலிகள், மொழி நூலாரின் கூற்றுப்படி கூட்டொலிகள் என்பது ஐ அவ். மொழி நூலாரின் கூற்றுப்படி அரை உயிர்கள் ய வ. ப்ளூம்ஃபீல்ட் என்பவரின் கருத்து படி ஒலிப்பு முயற்சி சுருங்கும் பொழுது பிறக்கும் ஒலிகள். ப்ளூம்ஃபீல்ட் என்பவரின் கருத்துப்படி ஒலிப்பு முயற்சி சுருங்கும் போது பிறக்கக்கூடிய ஒலிகளானது மூக்கொலிகள். திராவிட மொழிகளில் உள்ள ஒலியன்களை பற்றி நூலினை வெளியிட்டவர் டிராவிடன்ஸ் கம்பேரிட்டிவ் போனாலஜி சொல்லி. சரிங்களா? சோ இந்த திராவிட மொழிகளில் உள்ள ஒலியன்களை பற்றி இந்த நூலை வெளியிட்டவர் யார்? யமனோ, முனைவர் யமனோ. கம்பேரிட்டிவ் டிராவிடா போனாலஜி என்ற நூலில் திராவிட மொழிகளின் ஒலியன்களை பற்றி விரிவாக ஆராய்ந்தவர் கமில் ஸ்வலபில். மூல திராவிட மொழிகளில் உள்ள உயிர் ஒலிகள் 10. மூல திராவிட மொழிகளில் உள்ள உயிர் ஒலிகள் 10. இதில் ஐ அவ் கிடையாது. காரணம், அகர உயிரும் எகர மெய்யும் இணைந்து ஐகாரம் தோன்றுகிறது என்று கூறியவர் தொல்காப்பியர். ஐகாரம் தோன்றுதலை அகர திரிம்பர் எகர புள்ளியும் ஐயன் நெடுஞ்சினை மெய்பெற தோன்றும் என்ற நூற்பாவளி விளக்கியவர் யார்? தொல்காப்பியர். அகர உயிரானது ஒலிப்பதற்கு அரிதாக அமைவதால் அது பல்வேறு மாற்றங்களை அடைகிறது என்று கூறியவர் யார்? அகர உயிரானது ஒலிப்பதற்கு அரிதாக அமைவதால். அகர உயிரானது ஒலிப்பதற்கு அரிதாக அமைவதால் அது பல்வேறு மாற்றங்களை அடைகிறது என்று கூறியவர் கால்டுவல். பிராக்வி தவிர்த்த எல்லா திராவிட மொழிகளிலும் உள்ள ஒலி இகரம். பிராக்வி தவிர்த்து எல்லா திராவிட மொழிகளிலும் உள்ள ஒலி இகரம். இது பேச்சு தமிழில் எகரமாக திரிகின்றது.
அதாவது இகரம் எகரமாகிறது. இதுல பேச்சு தமிழில் இரண்டு குறில் இணைந்தே நெடில் ஆகிறது என்று கூறியவர். இரண்டு குறில்கள் இணைந்து நெடில் ஆகிறது என்று கூறியவர் கால்டுவெல். சந்தியகரம் நெடிலை போன்று இரண்டு மாத்திரை ஒலி உடையது. சந்தியகரம் நெடிலை போன்று இரண்டு மாத்திரை ஒலி உடையது என்று கூறியவர் டேனியல் ஜோன்ஸ். ஐ அவ் இரண்டும் சந்தியகரம் அல்ல என்று கூறியவர் யார்? மு வரதராசனார். ஐ அவ் இரண்டும் சந்தியகரம் அல்ல என்று கூறியவர் வரதராசனார். எகர உயிரும் இகர உயிரும் இணைந்து ஐகார ஒலி பிறக்கிறது. எகர உயிரும் இகர உயிரும் இணைந்து ஐகார ஒலி பிறக்கிறது என்று கூறியவர் கால்டுவெல். மொழி நூலாரின் கருத்திற்கு மாறுபட்டு ஐ அவ் என்ற இரண்டு ஒலிகளையும் நெடிலாக கருதுபவர். மொழி நூலாரின் கருத்திற்கு மாறுபட்டு ஐ அவ் என்ற இரண்டு ஒலிகளை நெடிலாக கருதுபவர் மரபிலக்கண நூலார். ஐ அவ் இரண்டும் கூட்டொலிகளே, ஐ அவ் இரண்டும் கூட்டு ஒலிகளே என்று கூறியவர் பொன் கோதண்டராமன். இடனையும் பற்று கோடினையும் சார்ந்து வரும் இயல்புடைய சார்பெழுத்துக்களுள் ஒன்றாக ஆயுதத்தை குறிப்பிடுபவர் தொல்காப்பியர். இடனையும் பற்று கோடினையும் சார்ந்து வரும் இயல்புடைய சார்பெழுத்துக்களுள் ஒன்றாக ஆயுதத்தை குறிப்பிடுபவர் தொல்காப்பியர். காப்பியர் இதனை நலிபு வண்ணம் என்றும் முப்பார் புள்ளி என்றும் குறிப்பிடுகிறார். அப்ப ஆயுதத்தை நலிபு வண்ணம் என்றும் முப்பார் புள்ளி என்றும் குறிப்பிடுபவர் யாருன்னு கேட்டா தொல்காப்பியர். ஆயுதத்தினை நடு ஆயுதம் என்று கூறியவர் யார்? ஆயுத எழுத்து இருக்கு இல்லையா, ஆயுதத்தினை நடு ஆயுதம் என்று குறிப்பிட்டவர் புத்தமித்திரர். உயிருக்கும் மெய்க்கும் நடுவோம் தன்மை ஆகிய அகேனம் என்னும் தனிநிலை எழுத்து என்று ஆயுதத்தை வரையறுத்தவர் பெருந்தேவனார். உயிருக்கும் மெய்யுக்கும் நடுவாம் தன்மை ஆகிய அகேனம் என்னும் தனி நிலை எழுத்து என்று ஆயுதத்தை வரையறை செய்தவர் பெருந்தேவனார். ஆயுத எழுத்தை மெய்யொலியாகவே கருதும் உரை ஆசிரியர் இளம்பூரணார். ஆயுத எழுத்தை மெய்யொலியாகவே கருதும் உரை ஆசிரியர் இளம்பூரணார். ஆயுதம் என்பது தமிழ் ஒளி என்றும் அது ஆய் என்பதன் அடியாக பிறந்தது என்றும் கூறுபவர் சி.ஆர். சங்கரன். ஆயுதம் என்பது தமிழ் ஒளி என்றும் அது ஆய் என்பதன் அடியாக பிறந்தது என்றும் கூறுபவர் சி.ஆர். சங்கரன். ஆயுதம் என்ற சொல் ஆய்தல் என்ற சொல்லின் அடிப்படையாக பிறந்தது. ஆயுதம் என்ற சொல் ஆய்தல் என்ற சொல்லின் அடிப்படையாக பிறந்தது என்று கூறுபவர் பேராசிரியர் வெள்ளை வாரணர். பேராசிரியர் வெள்ளை வாரணர். திராவிட மொழிகளில் இடம்பெறும் குறில் ஒளியான உகரத்தை எளிமையான ஒளி என்றும் நிலை பேரற்றது என்றும் சுட்டுபவர் கால்டுவெல். திராவிட மொழிகளில் இடம்பெறும் குறில் ஒளியான உகரத்தை எளிமையான ஒளி என்றும் நிலை பெயரற்றது என்றும் சுட்டுபவர் கால்டுவெல். உகரத்திற்கு பதிலாக அகர உயிர் இணைக்கப்படும் மொழி எது? உகரத்திற்கு பதிலாக அகர உயிர் இணைக்கப்படும் மொழி மலையாளம். உகரத்திற்கு பதிலாக அகர உயிர் இணைக்கப்படும் மொழி மலையாளம். உகரத்தை பற்றி குறிப்பிடும் போது உகரமானது ஒளி துணை பற்றி வருவது என்று கூறுவதை விட முயற்சி எளிமை பற்றி வருவது என்று கூறுவதே மிக பொருந்தும் என்று கூறியவர் மு வரதராசனார். உகரத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது உகரமானது ஒளி துணை பற்றி வருவது என்று கூறுவதை விட முயற்சி எளிமை
பற்றி வருவது என்று கூறுவதே மிக பொருந்தும் என்று கூறியவர் வரதராசனார். மலையாள மொழியின் ஒளி துணை உயிர்களை பற்றி ஆராய்ந்தவர் எல்.வி. ராமசாமி. மலையாள மொழியின் ஒளி துணை உயிர்களை பற்றி ஆராய்ந்தவர் எல்.வி. ராமசாமி. தமிழ் மற்றும் மலையாள மொழிகளில் இகர உயிர் அமையும் இடங்களில் எகர உயிரை இடம்பெற செய்யும் மொழி தெலுங்கு. தமிழ் மற்றும் மலையாள மொழிகள்ல இகர உயிர், தமிழ் மற்றும் மலையாள மொழிகளில் இகர உயிர் அமையும் இடங்களில் எகர உயிரை இடம்பெற செய்யும் மொழி தெலுங்கு. தெலுங்கு மொழியின் வினையடிகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தெலுங்கு மொழியின் வினையடிகள் என்ற நூலின் ஆசிரியர் பி.ஹெச். கிருஷ்ணமூர்த்தி. தென் திராவிட மொழியில் உரல், ஓரலு, ரோலு என்று மாறுவதை கூறுபவர் யார்? தென் திராவிட மொழியில உரல், ஓரலு, ரோலு என்று மாறுபவதை கூறுபவர் டாக்டர் கால்டுவெல் அவர்கள். மூல திராவிட மொழியில் மொழி முதலில் வராத மெய் எழுத்துக்கள் எத்தனை? மூல திராவிட மொழியில் மொழி முதலில் வராத மெய் எழுத்துக்கள் எத்தனை? 7. சோ என்னென்ன கொடுத்திருக்கோம் பாருங்க, அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. குயி, குவி, தெலுங்கு. குயி, குவி, தெலுங்கு போன்ற நடு திராவிட மொழிகளில், நல்லா கவனிச்சுக்கோங்க, நடு திராவிட மொழிகளில் மொழி முதலில் வரும் எழுத்துக்கள் 6 ந தவிர. குயி, குவி, தெலுங்கு போன்ற நடு திராவிட மொழிகளில் மொழி முதலில் வரும் எழுத்துக்கள் 6. மூல திராவிட மொழியில் இரு மெய்கள் இணைந்து வராது. மூல திராவிட மொழிகள்ல 2 மெய்கள் இணைந்து வராது. தெலுங்கு மொழியில் இட், இர், இல், இல், இல் ஆகிய ஒலிகள் பிரித்தறிய முடியாத வண்ணம் மயங்கி கிடக்கிறது என கூறியதோடு மட்டுமன்றி மேற்கண்ட ஒலி மாற்றங்களை வாய்ப்பாடு முறையில் விளக்குபவர் யார்? பேராசிரியர் பி.ஹெச். கிருஷ்ணமூர்த்தி. இரு வேறுபட்ட ஒலிகள் ஒரு இனத்தை சார்ந்த ஒலிகளாக மாறுவது ஓரினமாதல் ஆகும். இரு வேறுபட்ட ஒலிகள் ஒரு இனத்தை சார்ந்த ஒலிகளாக மாறுவது ஓரினமாதல். உயிர் ஒலிகளில் ஓரினமாதலை ஹார்மோனிக் சீக்வென்ஸ் ஆஃப் வவல்ஸ் என்ற தலைப்பில் ஆராய்ந்தவர் டாக்டர் கால்டுவெல். ஹார்மோனிக் சீக்வென்ஸ் ஆஃப் வவல்ஸ் என்ற தலைப்பில் ஆராய்ந்தவர் டாக்டர் கால்டுவெல். ஓரினமாதல் இயல்பு அதிகமாக உள்ள மொழி எது? ஓரினமாதல் இயல்பு அதிகமாக உள்ள மொழி தெலுங்கு. தமிழ்ல அன்றி, இன்றி எனும் வினை எச்சத்தில் உள்ள இகரம் உகரமாக திரிவதை கூறுபவர் யார்? நன்னூலார். தமிழில் அன்றி, இன்றி எனும் வினை எச்சத்தில் உள்ள இகரம் உகரமாக திரிவதை கூறுபவர் யார்? நன்னூலார். எடுத்துக்காட்டு நாளன்றி பிளஸ் போகி, நாளன்று போகி. உடம்படு மெய்பெறல் விதியின்படி புணர்கிறது. உயிர் ஈரும் உயிர் முதலும் புணரும் போது உண்டாகும் வெட்டிசையை தடுக்க பயன்படுவது உடன்படு மெய்கள். இந்தோ ஐரோப்பிய மொழிகளில் வெட்டிசையை தடுக்க மூக்கொலி பயன்படுத்தல் படுகிறது என்று கூறுபவர். இந்தோ ஐரோப்பிய மொழிகளில் வெட்டிசையை தடுக்க மூக்கொலி பயன்படுத்துதல் படுகிறது என்று கூறியவர் கால்டுவெல். பழங்கன்னடத்தில் உடம்படு மெய் மகரம் வகர உடம்படு மெய்யே இம், இன், இ
போன்ற ஒலிகளாக மாறுகிறது என்று கூறியவர் கால்டுவெல். இம், இன், இ, இவ் ஆகிய 4 உடம்படு மெய் காணப்படும் மொழி. இம், இன், இ, இவ் ஆகிய 4 உடம்படு மெய் காணப்படும் மொழி தெலுங்கு, கன்னடம், துளு மூல திராவிட மெய் ஒலிகள். மெய்யொலிகளை ஒழிக்கும் இயல்பு நோக்கி வல்லினம், மெல்லினம், இடையினம். மெய்யொலிகளை ஒழிக்கக்கூடிய இயல்பை நோக்கி வல்லினம், மெல்லினம், இடையினம் என மூவகைப்படுத்தியவர் தமிழ் இலக்கண வல்லுநர்கள். மெய்யொலிகளை ஒழிக்கும் இயல்பு நோக்கி வல்லினம், மெல்லினம், இடையினம் என மூவகைப்படுத்தியவர் தமிழ் இலக்கண வல்லுநர்கள். பொருள் வேறுபாடு உணர்த்தி பொருள் வேறுபாடு உணர்த்தி நிற்கும் தனி மெய் ஒலியன்களின் எண்ணிக்கை 16. பொருள் வேறுபாடு உணர்த்தி நிற்கும் தனி மெய்யொலியன்களின் எண்ணிக்கை 16. நகரத்தை தனி ஒலியன் நகரத்தை தனி ஒலியன் என நிறுவியவர் PH கிருஷ்ணமூர்த்தி. நகரத்தை தனி ஒலியன் என நிறுவியவர் PH கிருஷ்ணமூர்த்தி. வட திராவிட மொழிகளான குருக், மால்டோ ஆகிய மொழிகளில் ஒலி மாற்றம் ஏற்படுவதில்லை என்றவர். வட திராவிட மொழிகளான குருக், மால்டோ ஆகிய மொழிகளில் ஒலி மாற்றம் ஏற்படுவதில்லை என்றவர் கால்டுவெல். கேரள புத்திர என்ற தொடர் காணப்படும் கல்வெட்டு அசோகர் கல்வெட்டு மிகவும் தொன்மையான கல்வெட்டு. அசோகர் கல்வெட்டு. இந்த கல்வெட்டுல கேரள புத்திர என்ற தொடர் காணப்படுகிறது. திராவிட மொழிகளில் இருந்து முதலில் பிரிந்து சென்ற மொழி எது? திராவிட மொழிகளில் இருந்து முதலில் பிரிந்து சென்ற மொழியானது தெலுங்கு மொழி. இ, ஈ, ஐ என்னும் உயிர் ஒலிகளை அடுத்து வரும்போது த என்னும் பல்லொலி சகரமாக திரிகின்றது. தகரத்தின் இன ஒளியான நகரமும் இவ்வாறு திரியும். இதனை இலக்கண போலி என்பர். எடுத்துக்காட்டு: சிரித்த, சிரிச்ச, வைத்த, வச்ச. மூல திராவிட ஒளியான ககரம் தமிழில், மலையாளம், தெலுங்கு போன்ற மொழிகளில் எவ்வாறு மாற்றம் அடைகின்றன? இசை அன்ன ஒளிகளாக மாற்றமடைகிறது. இசை அன்ன ஒளிகளாக. மூல திராவிட ஒளியான ககரம் தமிழில், மலையாளம், தெலுங்கு போன்ற மொழிகளில் எவ்வாறு மாற்றமடைகிறது? இசை அன்ன ஒளிகளாக மாற்றமடைகிறது. சகர மெய் மொழி முதலில் இடம்பெறாது என்றவர். சகர மெய் மொழி மெய் சகர மெய் மொழி முதலில் இடம்பெறாது என்றவர் தொல்காப்பியர். சகர கிளவியும் அவற்றே ஐ, அவ் என்னும் மூன்றலங்கடையே என்று கூறியவர் தொல்காப்பியர். ஆனால் மொழி முதலில் சகரத்தை கொண்ட வட சொற்கள் சங்க காலத்திலேயே சகர மெய் கெடாமல் வழங்கியதற்கு சாபம் என்ற சொல் கொண்டு சான்று பகரக்கூடிய 8 தொகை நூலானது நற்றிணை. மிக முக்கியமானது, குறிப்பெடுத்துக்கோங்க. ஆனால் மொழி முதலில் சகரத்தை கொண்ட வட சொற்கள் சங்க காலத்திலேயே சகர மெய் கெடாமல் வழங்கியதற்கு சாபம் என்ற சொல் கொண்டு சான்று பகரும் 8 தொகை நூல் நற்றிணை. கிமு 3ஆம் நூற்றாண்டில் எழுந்த அசோகனது கல்வெட்டு ஒன்று புறநானூற்றில் காணப்படும் அதியமான் என்னும் பெயரை குறிப்பிடும் வடிவம் சரியபுத்திர மகன் என்னும் தமிழ் சொல்லின் திரிபாகிய மான் என்பது
வடமொழியில் புத்திர என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதியமான் என்ற தமிழ் பெயரியன் வடமொழி மொழிபெயர்ப்பு சரியபுத்திர. தமிழ்நாட்டின் தென்பகுதி வட்டார வழக்கிலும் சகர ஒலியகரமாக மாறும் என்று கூறியவர் கால்டுவெல். எடுத்துக்காட்டு அரிசி என்பது அரியி. தமிழ்நாட்டின் தென் வட்டார வழக்கிலும் சகர ஒலி யகரமாக மாறும். தமிழ்நாட்டின் தென் பகுதி வட்டார வழக்கிலும் சகர ஒலி யகரமாக மாறும் என்றவர் கால்டுவெல். சகர ஒளியின் மாற்றொலியாக தகர ஒளியும் அமைகிறது. திராவிட மொழிகளில் மெயினானது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. திராவிட மொழிகளில் பொதுவாக மொழி முதலில் இடம்பெறாத ஒலிகள் த ந. அதிகமான திராவிட மொழிகளில் திரிபின்றி காணப்படும் ஒலி இத். பகர ஒலியானது ஹகர உரசொலியாக மாற்றமடைந்து ஒலிக்கும் மொழி கன்னட மொழி. திராவிட மொழிகளில் கன்னட மொழியில் மட்டுமே இவ்வியல்பு ஒழுங்காக காண கிடைக்கிறது. எடுத்துக்காட்டு தமிழ் 10, கன்னடம் ஹித்து. தமிழ்ல 10, கன்னடம் ஹித்து ஹத்து. பகர ஒலியானது ஹகர உரசொலியாக மாற்றமடைந்து ஒலிக்கும் மொழி கன்னடம். திராவிட மொழிகளில் கன்னட மொழியில் மட்டுமே இவ்வியல்பு ஒழுங்காக காண கிடக்கின்றது. வினயன் 80. கன்னட மொழியின் மற்றொரு வட்டார வழக்கான தேவாங்கர் கன்னடத்தில் மொழி முதலில் வரும் பகர ஒலி கெட்டு விடுகின்றது. தமிழ் பால் கன்னடம் அதே மாதிரி பாருங்க. தேவாங்க கன்னடத்துல அழு. சோ இதை குறிப்பிடுத்துங்க. கன்னட மொழியின் மற்றொரு வட்டார வழக்கு எதுனா தேவாங்கர் கன்னடம். சோ இந்த தேவாங்கர் கன்னடத்தில் மொழி முதலில் வரும் பகர ஒலி கெட்டு விடுகிறது. தமிழ் மொழியின் பேச்சு வழக்கில் இர் இர் ஒலிகள் மாறி மாறி பொருள் மாற்றமின்றி ஒலிக்கின்றது. தமிழ் மொழியின் பேச்சு வழக்குல இர் இர் ஒலிகள் மாறி மாறி பொருள் மாற்றமின்றி ஒலிக்கின்றது. இர் ர என்ற இரட்டை ஒலி தெலுங்கு மொழியில் இன்ட் இன் இட் இன் இட் என்று மாற்றமடைகிறது. பின்னன்ன மூக்கொலியான இங்க் மகரமாக திரிபடையும் மொழி மால்டோ. ஞகர ஒளி பெரும்பாலும் இன ஒலிப்பு ஒலியோடு இணைந்தே வருவதால் மொழி நூலார் இதனை தனி ஒலியனாக கொள்ளார். மொழி முதலில் ஞகரம் இடம்பெறும் மலையாள மொழியின் சொற்களுக்கு நிகரான தமிழ் எழுத்து நகரத்துல ஞான் நான் யான் என்பது. பழந்தமிழ் ஞகரம் வழங்கிய இடங்களிலும் தற்கால தமிழ் நகரம் இடம்பெறுகின்றன. எடுத்துக்காட்டு ஞமலி ஞாய் ஞண்டு நண்டு. திராவிட மொழிகளில் ஞகரம் ஒலியானது பழங்காலத்திலிருந்து இன்று வரை மாறாமல் இருந்து வரக்கூடிய மொழி மலையாளம். திராவிட மொழிகளில் ஞகரம் ஒலியானது பழங்காலத்தில் இருந்து இன்று வரை மாறாமல் இருந்து வரக்கூடிய மொழி மலையாளம். தமிழிலும் மலையாளத்திலும் ஊகார உயிர் முன்னர் ஞகரம் வருவதில்லை. ஆ ஏ ஓ ஆகிய ஒலிகளின் முன்னர் மட்டுமே
ஞகரம் இடம்பெறுவதாக குறிப்பிடுபவர். ஆ, ஏ, ஓ ஆகிய ஒலிகளின் முன்னர் மட்டுமே ஞகரம் இடம்பெறுவதாக குறிப்பிடுபவர் தொல்காப்பியர். எனினும் புறநானூற்றில் ஞமலி என்ற சொல்லும் திருமுருகாற்றுப்படையில் ஞாரல் என்ற சொல் இடம்பெறுகின்றது. அதில் ஞமலி என்பதை திசை சொல் என்பர் நச்சினார்க்கினியர். தமிழில் நகரம் மலையாளத்தில் இடம்பெறும் மெய். நா. தமிழில் வளை நா மூக்கொலியான ந மெய் தெலுங்கில் ந லகர மெய்யாக மாற்றமடைகின்றது. நகர ஒளி தமிழில் மொழி முதலிலும் இடையிலும் இடம்பெறுகின்றது. நகர ஒளியானது தமிழ்ல மொழி முதலிலும் இடையிலும் இடம்பெறுகின்றது. தமிழின் நகர மெய் தெலுங்கு மொழியில் மகர மெய்யாக மாறுவதாக கூறுபவர். தமிழின் நகர மெய் தெலுங்கு மொழியில் மகர மெய்யாக மாறுவதாக கூறுபவர் டாக்டர் கால்டுவெல். இதழின மூக்கொலியான மகரம் கன்னட மொழியில் வகர ஒலியாக திரிகின்றது. மகரம் பன்மை எண்ணையும் நகரம் ஒருமை எண்ணையும் உணர்த்துகின்றன என்று கூறுபவர் யார்? மகரம் என்பது பன்மை எண்ணையும் நகரம் என்பது ஒருமை எண்ணையும் உணர்த்துகின்றன என்று கூறுபவர் PH கிருஷ்ணமூர்த்தி. யகரத்தின் மற்றொலிகள் இந்த், இஞ்ச். தமிழ் ஒலிகளில் யகரமே தொன்மையான ஒலி என்று கூறுபவர். தமிழ் ஒலிகளில் யகரமே தொன்மையான ஒலி என்று கூறுபவர் கால்டுவெல். திராவிட மொழிகளில் உடம்படு மெய்யாக பயன்படுத்தப்படுவது யகரம். திராவிட மொழிகளில் உடம்படு மெய்யாக பயன்படுத்தப்படுவது யகரம். யகரமானது ஆகாரத்துடன் மட்டும் இணைந்து மொழி முதல் வரும் என்றவர் தொல்காப்பியர். யகரமானது ஆகாரத்துடன் மட்டும் இணைந்து மொழி முதல் வரும் என்றவர் தொல்காப்பியர். வட திராவிட மொழி பிரிவில் அடங்குபவை கீழ்கண்டனவற்றுள் எது? வட திராவிட மொழி பிரிவில் அடங்குபவை பிராக்வி, மால்டோ, குருக். குருக் மொழியை ஓரவன் என்றவர் கால்டுவெல். குருக் மொழியை ஓரோவன் என்றவர் கால்டுவெல். வங்காள மக்களின் வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் டால்டன். வங்காள மக்களின் வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் டால்டன். குருக் மொழிக்கு இலக்கணம் எழுதியவர் பட்சக் பாதிரியார். குருக் மொழிக்கு இலக்கணம் மற்றும் அகராதியை தயாரித்து வெளியிட்டவர் கிரிக் நாட். பீகார், மேற்கு வங்காள பகுதிகளில் வாழும் மக்கள் பேசும் மொழி மால்டோ. மால்டோ மொழி அறிமுகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? மால்டோ மொழி அறிமுகம் என்ற நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ட்ரோஸ். மால்டோ மொழி பேசும் மக்கள் தங்களை மாலர் என்று அழைத்துக் கொண்டனர். மாலர் என்னும் சொல் மலை மனிதர்கள் என்னும் பொருளுடையது என்று கூறியவர் கிரியர்சன். மாலர் என்னும் சொல் மலை மனிதர்கள் என்னும் பொருளுடையது என்றவர் கிரியர்சன். பிராக்வி மொழியானது திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்ததுதான் என்று நிறுவியவர் டென்னிஸ் பிரே. பிராக்வி மொழியானது திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்ததுதான் என்று நிறுவியவர் டென்னிஸ் பிரே.
குறிப்பாக பிராக்வி மொழியானது வட திராவிட உட்பிரிவை சார்ந்தது என தெளிவாக விளக்கியவர். குறிப்பாக பிராக்வி மொழியானது வட திராவிட உட்பிரிவை சார்ந்தது என தெளிவாக விளக்கியவர் யமனோ. ஒவ்வொரு மொழியிலும் பொருள் வேறுபாட்டை தரும் அடிப்படை ஒலிகள். ஒவ்வொரு மொழியிலும் பொருள் வேறுபாட்டை தரக்கூடிய அடிப்படை ஒலிகள் முதல் ஒலிகள். அவ்வாறு பொருள் வேறுபாட்டை தராமல் இடத்தாலும் முயற்சியாலும் வேறுபட்டு அமையும் ஒலியனின் மாற்று வடிவங்கள் துணை ஒலிகள். சோ முதல் ஒலிகள்னா என்ன, துணை ஒலிகள்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு மொழியிலும் பொருள் வேறுபாட்டை தரக்கூடிய அடிப்படை ஒலிகள் முதல் ஒலிகள். அவ்வாறு பொருள் வேறுபாட்டை தராமல் இடத்தாலும் முயற்சியாலும் வேறுபட்டு அமையும் ஒலியனின் மாற்று வடிவங்கள் துணை ஒலிகள். தமிழின் முதல் ஒலிகள் இக், இச், இத், இத், இப். கசட தப அத மெய் எழுத்தா மாத்திரணும். சரியா? சோ இந்த பகுதியில மொத்தம் 113 வினாக்களை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பார்த்திருக்கோம். சோ இந்த 113 வினாக்களுக்கும் விடைகளையும் நம்ம என்ன செஞ்சாச்சு, பார்த்தாச்சு. சோ 4 ஹெட்டிங் இது வரைக்கும் பார்த்திருக்கோம். சோ மொத்தம் 350க்கும் மேற்பட்ட வினாக்களானது நம்ம இந்த பகுதியில் என்ன செஞ்சுட்டோம், பார்த்துட்டோம். ஸோ ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வினாக்களை முழுமையாக குறிப்பெடுத்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஆன்லைன் மெட்டீரியல் ஒன்லைன் தேர்வு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்குழுவினுடைய பயிற்சிக்கு முழுமையாக சுபிக்குழுவை தொடர்பு கொள்ளுங்க. இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.